Okay, next நம்ம பார்க்க போறது என்னன்னா de-excitation of an electron. De-excitation of an electron from the nth orbit, from the okay, so de-excitation of an electron from the nth orbit. We know that already de-excitation என்னன்னு தெரியும். Okay, we can write it. So first வந்து இது ஒரு first orbit, இது second orbit, இது third orbit ன்னு வெச்சுக்கலாம். So electron வந்து என்ன ஆகுதுன்னா first orbitல இருந்து இப்போ third orbitக்கு excite ஆகுது அப்படினு நம்ம வெச்சுக்கலாம். Okay, so this is n equal to 1, n equal to 2 and n equal to 3. So இப்போ first orbitல இருந்து electron வந்து third orbitக்கு jump ஆகுது. இங்க third orbitல jump ஆன உடனே there is a possibility now. ஜம்ப் ஆனதுக்கு அப்புறம் எலக்ட்ரான் வந்து டைரக்டா தேர்ட் ஆர்பிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு வரலாம், முதல் கண்டிஷன். அப்படி இல்லை அப்படின்னா எலக்ட்ரான் வந்து தேர்ட் ஆர்பிட்ல இருந்து செகண்ட் ஆர்பிட் வந்துட்டு செகண்ட் ஆர்பிட்ல இருந்து தென் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் வரலாம், அது ஒரு பாசிபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் கேன் கம் டைரக்ட்லி ஃப்ரம் செகண்ட் ஆர்பிட் தேர்ட் ஆர்பிட் டு ஃபர்ஸ்ட் ஆர்பிட். அதனால என்ன பண்ணும், ஒரு வேவ் லெங்த்தை எமிட் பண்ணும். இல்லை அப்படின்னா இது வந்து இட் கேன் கம் செகண்ட் ஆர்பிட் டு தேர்ட் ஆர்பிட் டு செகண்ட் ஆர்பிட், அப்போ ஒரு வேவ் லெங்த். தென் செகண்ட் ஆர்பிட்ல இருந்து அகைன் இட் கேன் கம் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்பிட், அப்போ ஒரு வேவ் லெங்த். அப்போ இது வந்து λ1, இது வந்து ஒரு λ2, இது வந்து ஒரு λ3. ஸோ அப்போ என்ன எவ்வளோ வேவ் லெங்த் எமிட் பண்ணோம் அப்படின்னா 3 வேவ் லெங்த்தை எமிட் பண்ணும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ the number of spectral lines emitted, number of spectral lines emitted. So இப்போ இந்த number of spectral lines emitted calculate பண்ணுறதுக்கு we have a formula, that is number of spectral lines emitted would be equal to number of orbits into n into n minus 1 by 2. இதான் வந்து important formula. So for example இப்போ இங்கே substitute பண்ணோம் அப்படின்னா so important formula இங்கே substitute பண்ணால் இப்போ 3 orbits இருக்கப்போ that will be number of spectral lines 3 into 3 minus 1 by 2. So totally 3 spectral lines. Right, so we can also write this as first வந்து 3 to 1 டைரக்டா எக்ஸைட் ஆயிடலாம், தென் இல்லைனா 3 to 2, தென் 2 to 1. These are the possibility of the de-excitation of an electron. So இது வந்து ரொம்ப ரொம்ப important. So de-excitation of an electron from the nth orbit. இதே மாதிரி we can also write number of photons emitted. Okay, number of photons emitted இங்கே அதை சைடில் எழுதிடலாம். The number of photons emitted. So number of photon spectral line wave length தான் நம்ம spectral lines ன்னு சொல்றோம். photon ன்றது வந்து particle, each and every particle we call as a photon. எத்தனை photon emit ஆயிருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு general formula, the number of photons emitted would be equal to n minus 1. இதான் வந்து photon emit பண்ணதோட formula. Okay, number of photons, number of photons. So the formula would be n minus 1. So இப்போ மொத்தம் 3 orbit இருக்கா, so இப்போ 3 minus 1 number of photons. So number of photons would be 3 minus 1 would be 2 photons. So இப்போ இங்கே என்ன ஆகும்னா first orbit எப்படி இருந்தாலும் first second, so it will emit 2 photons. So இந்த ரெண்டு கண்டிஷனும் எப்படி keep பண்ணணும், ரெண்டு ஃபார்முலாவும் important. Okay.